மூலிகைகள் என்பது மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து அவற்றை பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக மணல் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய ஒரு வகையான பாலை வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய முட்களை கொண்டிருக்கும், இலைகள் தடிமனாக இருக்கும். இலைகளை சீவி பார்க்கும்போது உள்ளிருந்து பச்சை நிறமாக அல்லது வெண்மை நிறமாக ஒரு பால் போன்ற பொருள் வரும். இந்த வஞ்சி மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு குணம் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. குறிப்பாக தீப்புண் காயங்களுக்கு அந்த தீப்புண்ணால் ஏற்பட்ட வறட்டுத்தன்மையை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த இலையை எடுத்து மேற்புறம் இருக்கக்கூடிய பச்சை நிறமான அந்த தோலை சீவி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த சாறு பகுதியை தீப்புண் காயங்களுக்கோ அல்லது தீப்புண்ணால் ஏற்பட்ட வறண்ட இடங்களில் தடவி வைத்தாலோ மிக மிக வேகமாக அந்த வறட்டுத்தன்மை குறைவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது உடலில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தோலுடைய வறட்டுத்தன்மை. கையை நீட்ட முடியாது, மடக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை வேகமாக செய்யும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வறட்டுத்தன்மை மற்றும் அந்த தோலில் இருக்கக்கூடிய மிக லேசான தன்மையினால் என்ன ஆகுதுன்னா அந்த தோல் நிறைய பேருக்கு கிழிந்து விடக்கூடிய பாதிப்புகள் கூட இருக்கும். உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்படும் போது உட்கார முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, திரும்ப முடியாது. நிறைய இடங்களில் தோல் இயற்கையாகவே கிழிந்து ரத்தம் கொட்டக்கூடிய ஒரு சூழல் கூட நிறைய பேருக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வஞ்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை உடல் முழுவதும் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தாலே எவ்வளவு நாள்பட்ட வறண்ட சருமமாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் அந்த தோல் இலகுவாகுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு அம்மை நோய் கண்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த கரும்புள்ளிகள் முகத்தில் உடலுடைய நிறைய பகுதிகளில் இருப்பதை பார்க்கலாம். அவங்கெல்லாம் கூட இந்த வஞ்சி மரத்துடைய இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறை தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக மிக வேகமாக அந்த தழும்புகள் அனைத்தும் மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். வஞ்சி மரத்துடைய இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை ஒரு துணியில் இட்டு வடிகட்டி அதன் பிறகு அதை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட உடல் பருமன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது குறைவதை பார்க்கலாம். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இந்த இலைச்சாறை சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துக்களுடைய அளவு குறைவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை. உடல் பருமன் அதிகரிக்கும் போது, உடல் பருமன் குறையும் போது, அதே போல் ப்ரெக்னன்சி டைமில், அதே போல் அதிகமான உடற்பயிற்சிகள் சாப்பிடாமல் இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் ஆகும்போது அவங்க உடலில் இருக்கக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய ஏற்படும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை குறைப்பதற்கு கூட வஞ்சி மரத்துடைய இலைகளுக்கு சக்தி உண்டு. அந்த இலைகளை தினசரி தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ரொம்ப ப்ராமினண்ட்டாக தெரியக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்களுடைய அளவு வேகமாக குறைந்து சில நேரங்களில் முழுமையாகவும் சரியாகும், சில நேரங்களில் வெளியில் தெரியாத அளவுக்கு மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலையில் டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் குழந்தைகளுக்கு, கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு மிக மிக முக்கியமான இது ஒரு பிரச்சனை.
வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மட்டும்தான் தலையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, அவங்க அன்றைக்கு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்றாலோ அல்லது ஈரம் இல்லாமல் தலையை காய்க்கவில்லை என்றாலோ மிக வேகமாக என்ன செய்யும்னா தலையில் இருக்கக்கூடிய அந்த வறட்டுத்தன்மையினால் பொடுகு அதிகரித்து அதே பார்த்திங்கன்னா முகம் முழுவதும் முதுகு பகுதி முழுவதும் சிறு சிறு பொறிகள் மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். வஞ்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு அதை தலை குளிப்பதற்கு முன்பு ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்து தலை முழுவதும் பூசி, நல்லா நம்ம தலை முடி அல்ல தலைப்பகுதி ஸ்கேல்ப்னு சொல்லுவோம், அந்த இடங்கள்லாம் பூசி நன்றாக ஊற வைத்து, அதே போல் இந்த பொடுகு போல் ஏற்படக்கூடிய அந்த சிறு சிறு கட்டிகள் மேலேயும் அதை பூசி ஒரு 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு தலை குளிக்க வைக்க வேண்டும். இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் செய்யும்போது தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேன், ஈர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் முற்றிலுமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதாமல் இருப்பதனாலேயே அவங்க உடல் நலம் மிக வேகமாக பாதிக்கப்படுகிறது. அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கெடுகிறது, இரும்பு சத்து சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைகிறது, தேவையில்லாத கோபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகிறது. பெண் குழந்தைகள்லாம் படிப்பின் மேல் அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சோறு போன்று இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான பிசினை பாலில் கலந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு அந்த பிசின் எடுத்து அந்த பால் ஒரு 40 மில்லி அல்லது 50 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு கொடுக்க வேண்டும். இதை சரியாக ஒரு 40 நாட்கள் அல்லது ஒரு 60 நாட்கள் கொடுத்தாலே அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு குறைவதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற தலைமுடி சம்பந்தப்பட்ட கோளாறு, தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவர்கள் உணவு உண்ணக்கூடிய அளவு, படிக்கின்ற முறை இது எல்லாமே நிறைய மாறுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதே போல் இந்த வஞ்சி மரத்துடைய வேர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா முடிச்சாக இருக்கும். சாதாரணமாக ஒரு கயிறு எடுத்து நம்ம முடிச்சு போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த வேரை எடுத்து நன்றாக காய்ச்சி அந்த தண்ணீரை குடிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்து கொண்டாலே உடல் எடை வேகமாக குறைவதையும் உடல் எடை அதிகமாகாமல் இருப்போம் நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த வஞ்சி மரத்துடைய இலைகளை பொறுத்தவரையிலும் மிக தோல் சம்பந்தப்பட்ட, தீக்காயம் சம்பந்தப்பட்ட, பொடுகு சம்பந்தப்பட்ட, பொடுகினால் ஏற்படுகின்ற தோல் பிரச்சனை சம்பந்தப்பட்ட நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.